சட்கோணம் போட்டு அதுல 6 அகல் தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். அது மாதிரி வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாக்கா நில பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஏதாவது தடங்கள் இருக்கிறது, குழந்தைகளுடைய கல்வி தடை இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு சால்வ் ஆகும். இது 100% ஒரு உண்மையான விஷயங்க. நான் செஞ்சு பலன் அடைந்ததுனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இப்போ காலையில ஒரு வேளை மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னாக்கா மதியமே நீங்க முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக பாயாசம், சர்க்கரை பொங்கல், சாதம் வச்சுட்டு நீங்க பருப்பு வச்சு உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த நிவேதனம் வச்சு படைச்சிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி காலை மாலை வரைக்கும் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு சந்திர தரிசனம் முடிச்சுட்டு உங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. அது